கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது. எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. அநேக பேர் எசப்பாட வழியில வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுறீங்க. அநேக தேவ பிள்ளைகள் அவரை விட்டு வழி விலகி போறீங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன கடந்து வருது தெரியுமா? முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்க ஏசப்பாட வழியில வரும்போது அவருடைய வாழ்க்கை அவரிட வழியில வந்து நீங்க திருமுழுக்கு ஞானஸ்தானங்களை பெற்றுக் கொள்ளும் போது ஆவியானவர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவரே விடுதலை கொடுக்கிறவர். ஆனா நாங்க அநேக நேரங்களில துன்பங்கள் வந்த போது, கஷ்டங்கள் வந்த போது அவரை விட்டு வழி விலகி தூர போயிடுவோம். அவர் எங்களில துக்கப்படுவார். இப்படியாக நாங்க இருந்தா நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் தேவ பிள்ளைகளுக்கு வரும். ஆனா வரும்போது விசுவாசத்துல நாங்க நிலைச்சு நிக்கணும். அவரையே நம்பி இருக்கணும். ஜெபத்துல நிலை நிக்கணும். அனுதினம் வேதத்தை வாசிக்கணும். இப்படியாக இருக்கும்போது அவரே எங்களை நடத்துவாரு. என்னண்டா அவரை நம்பி இருக்கிறவங்களை அவர் வெட்கப்பட்டு போக விடுகிறதில்ல. எபேசியர் 4:21 வரை நாங்கள் வாசிக்கும் போது, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டும் போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்களை கலைத்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கும் பிரயோசனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இயேசுவின் சாயலை தரித்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்போது நாங்கள் வழி மாறி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. இது உபத்திரவத்தின் காலம்தான். ஆனாலும் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழும் போது தேவனே உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை நடத்துவார். கிறிஸ்தவர்கள் உண்மையிலுமே ஏசப்பாவை நீங்க நேசிக்கிறீங்களா? ஏசப்பாவை நீங்க நேசிக்கிறவங்களா இருந்தா அவரை போல மாறணும். அப்பாட பிள்ளைகள் அப்பாவை மாதிரி தானே இருக்கணும். எங்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, நாங்க குறை கூறுகிறவர்களாக இருக்கக்கூடாது, நாங்கள் பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க பெற்ற விடுதலைகளை பிறருக்கு சொல்லி அப்பாட வழியில அழைச்சு கொண்டு வாங்க. அப்படியாக நீங்க இருக்கும் போது நீங்க தேவனுக்கு பிரியமானவங்களா இருக்கிறீங்க. நீங்க முத்திரையிடப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷமான நீங்க. உங்களை கொண்டுதான் ஆண்டவர் இந்த பூமியில ஒரு பெரிய அதிசயங்களையும் பெரிய அற்புதங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. அதனால அவரிடம் இருந்து பெற்ற விடுதலைகளை அது உங்களுக்கு மாத்திரம் என்று வைத்துக் கொண்டிராதபடி பிறருக்கு கொடுங்க. அப்பாவின்
சாயலை நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நாங்கள் துக்கப்படுத்த கூடாது. அவரை நாங்க இன்னும் அதிகமாய் தேடி எங்களுடைய வாழ்க்கையில் அவர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறபடியினால் ஜெபத்தில் நிலை நிற்கும் போது, வேத வசனிப்பு நிலை நிற்கும் போது, உண்மையை முத்தமாய் இருக்கும் போது அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறாரு. அப்ப அவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? ஏனென்றா இந்த காலத்துல ஆவியானவர் எல்லோர் மீது ஊற்றப்பட வேண்டும். இன்றைக்கு அவர் ஊற்றப்படுகிற காலங்களா இருக்கு. அப்ப அவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பான தகப்பனே, எங்களுக்குள்ளே ஏதேனும் குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் எங்களை மன்னியுங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உமது ஆவி ஊற்றப்படுவதாக ஐயா. மாம்சமான யாவர் மீதும் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க. நீங்க ஊற்றுகிறதற்காய் நன்றி. விடுதலைகள் கடந்து போக வேண்டும் ஆண்டவரே. நீங்க இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு ஐயா. அப்படியானால் மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுங்க, உங்களை துக்கப்படுத்தாதபடி. ஆண்டவரே, உமது வழியில் நாங்கள் வர உதவி செய்யுங்க. நீங்க விடுதலை கொடுத்தால் நிச்சயமாக விடுதலை உண்டு. உணர்வடைகிற இதயங்களை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுங்க. நாங்கள் இயேசுப்பாட பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் உமது சாயலை தரித்து உமது வழியில் நாங்களுக்கு நடந்து வர உதவி செய்யுங்க. இயேசப்பா, எங்களை உமது வழியில் நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.